ஓம் நமசிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினம்தோறும் பூஜை அறைகளில் பூஜை செய்யும் பொழுது இல்லை வீடுகளில் பார்த்திங்கன்னா சும்மாவே நம்ம சாம்பிராணி தூபமானது போடுவோம். நம்ம தினமும் பிரார்த்தனை செய்யும் பொழுது பூஜை அறையில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த கடையில் வாங்கி பார்த்திங்கன்னா அந்த அச்சு ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணியை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம். இப்படி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் அதில் ஒரு சாம்பல் கிடைக்கும். அது கரைந்து முடித்ததுமே அதே ஷேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய சாம்பல் கிடைக்கும். இந்த சாம்பலை பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் தூர போடக்கூடாது. இந்த சாம்பலை பார்த்திங்கன்னா வைத்து நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை கூட செய்ய முடியும். அதை தான் என்ற பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் நம்ம வாரத்தில் இந்த 3 கிழமைகள் தவறாமல் போடுவது வீட்டிற்கு அந்த ஒவ்வொரு கிழமைகளுக்கு ஏற்ப பலன்களையும் கொடுக்கும். அதையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் பூஜை செய்யும் பொழுது முந்தைய காலங்களில் எல்லாம் இயற்கையாகவே சாம்பிராணியை போட்டு வீடு முழுவதும் பார்த்திங்கன்னா புகை காட்டுவோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் நவீனமான வகையில் கம்ப்யூட்டர் சாம்பிராணிகள் விற்கப்படுகின்றன. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிகள் இன்ஸ்டண்ட்டாக புகைத்து நறுமணத்தை நமக்கு கொடுக்கிறது. தெய்வீக மனத்தை கொடுக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியின் புகை வீடு முழுவதுமே பரவும் பொழுது தெய்வீக அருள் நமக்கு அன்றைய நேரத்தில் கிடைக்கும். இது முழுவதுமாக எரிந்து முடிந்த பின்பு கிடைக்கும் சாம்பலை இனி தூக்கி குப்பையில் போட்டு விடாதீர்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதெல்லாம் வீட்டில் சாம்பிராணி தூபம் இப்போ வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சில பேர் பூஜை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஈடுபாடு செய்வாங்க. வாரம் முழுவதும் கிடைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பார்த்தீங்கன்னா இந்த சாம்பலை கொண்டு பூஜை பாத்திரம் முழுக்க நம்ம தேய்த்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பூஜை பாத்திரம் தேய்ப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியுடைய புகையை பயன்படுத்துவது மிகவும் ஒரு நல்ல விஷயம். வாங்கிய புதிதில் எப்படி பளபளன்னு பித்தளை பாத்திரங்கள் மின்னியதோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியின் சாம்பல் பெருமளவு உதவி செய்கிறது. இதனுடன் இன்னொரு பொருளையும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது தான் இதனுடைய அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். முதலில் அந்த சேகரித்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியின் சாம்பலை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். அதில் ஒரு எலுமிச்சை பழத்தினுடைய சாற்றை பிழிந்து வைத்து கொள்ளுங்கள். இப்படி சேர்க்கும் பொழுது அதில் நுரைத்து பொங்க ஆரம்பிக்கும். இதை ஒரு பேஸ்ட்டு போல கலந்து வைத்து கொள்ளுங்கள். பின்னர் பூஜை பாத்திரங்களை தேய்க்க பயன்படுத்தலாம். அருமையாக பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பாத்திரங்கள் நல்ல பளபளவென்று நம்ம கண்களுக்கு மின்ற அளவுக்கு நம்ம புதிதாக வாங்கும் பொழுது எப்படி இருந்தோ அதே அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை இது கொண்டு வந்து சேர்க்கும். பூஜைக்கு பயன்படுத்திய பித்தளை பாத்திரங்கள் அனைத்தையும் ஒன்றொன்றாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய குங்குமம் மஞ்சள் எல்லாவற்றையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு முதல்ல துடைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் அடியில் தங்கியுள்ள எண்ணெய் கரைகளையும் துடைத்து விடுங்கள். பிறகு நீங்கள் கலந்துள்ள வைத்துள்ள இந்த பேஸ்ட்டை ஒரு ஸ்க்ரப்பரில் பாத்திரம் வைப்பதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் தனியாக வச்சுக்கோங்க. அதை தொட்டு பூஜை பாத்திரங்களை லேசாக தேய்த்து கொடுத்தால் போதும். மங்களமான அந்த மங்களத்தன்மை கருமை அனைத்துமே நீங்கி மங்களமான அந்த தன்மை எப்பொழுதுமே அந்த பாத்திரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாங்கும் பொழுது எப்படி ஜொலித்து அந்த தங்கம் போல் ஜொலித்ததோ அதே போல் நீங்கள் இந்த முறையில் க்ளீன் பண்ணும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அதே நல்ல ஒரு பளபளப்பு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த சாம்பலோடு வினைபுரியக்கூடிய சிட்ரிக் ஆசிட் அமிலம் இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அமிலம் இருக்குது. இது இரண்டுமே சேர்ந்து இந்த எலுமிச்சை பழத்துடன் சேரும் பொழுது இதனுடைய கலவை ஒரு விதமான மூளைக்கூரை உருவாக்கும். இதை கொண்டு நம்ம பித்தளை பாத்திரங்களை தேய்க்கும் பொழுது அதன் மீது உள்ள கருமை நீங்கி புதியதாக இது மின்னுகிறது. இதற்காக புளி சபினா என்று எதுவுமே நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இனி வேண்டாம். வீணாக போகக்கூடிய இந்த சாம்பலை கொண்டு அத்தனை பித்தளை பாத்திரங்களையும் ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் பார்த்திங்கன்னா தேய்த்து கழுவி சுத்தம் செய்து விடலாம். சுத்தம் செய்த பின்பு ஒரு முறை நல்ல தண்ணீர் ஊற்றி கழுவி கொள்ளுங்கள். பிறகு உடனே ஈரம் போக துடைத்து காய விட்டு விடுங்கள். இப்படி செய்யும் பொழுது சீக்கிரமாகவே பித்தளை பாத்திரங்கள் மீண்டும் கருமையை அடையாது, நீண்ட காலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பூஜை செய்வதற்கு பூஜை பாத்திரங்களை நீங்கள் தேய்க்கணும்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனா திங்கட்கிழமை சாயந்தரம் வியாழக்கிழமை சாயந்தரமே
பூஜை பாத்திரங்களை தேய்த்து வைத்து விடுங்கள். அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கொண்டு போய் பூஜை பாத்திரங்களை தேய்க்கக்கூடாது. அன்றைய முழுவதுமே வீடை எப்பொழுதுமே சுத்தம் செய்யணும், சோப்போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலையும் இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நாளே இறைவனை நம்ம வீட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைப்பாடுகளை தான் நம்ம வீடுகளில் செய்யணும். அதனால் பூஜை முறைகளில் வீடையே நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்து வீட்டையே தெய்வீகத்தன்மையாக மாற்றணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்நேரத்தில் போய் வீடை சுத்தம் செய்வது, பூஜை பாத்திரங்கள் விளக்குவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. மேக்சிமம் பெரிய பெரிய பூஜையே செய்யக்கூடாது, இல்லை அதாவது செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் கூட பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே வீட்டை எல்லாமே நல்லா சுத்தம் செய்துவிட்டு முன்றைய நாளே சுத்தம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி ஒரு விளக்காவது, ஒரு அகல் விளக்கோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ முழு பக்தியோட அன்றைய நேரத்தில் ஏற்றி கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை நீங்கள் இயற்கையாக செய்யக்கூடிய சாம்பிராணியோ அதையாவது வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா போடணும். இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டிற்குள்ளே கொண்டு வரும். ஏன்னா சாம்பிராணி தூபத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது என்று புராணங்க சாஸ்திரங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட சாம்பிராணி தூபத்தை எந்தெந்த கிழமைகள் போடுவதன் மூலம் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து காணலாம். ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அப்படி அந்த பிரச்சனைகள் நீங்கள் இந்தந்த கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர குறிப்பு. இன்னும் சிலரோ அதில் வெண்கடுகை சேர்த்து போடுவார்கள், இன்னும் சிலரோ அதில் சில மூலிகை பொருட்களை சேர்த்து தூபம் போடுவார்கள். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம தூபமாக போடும் பொழுது அதற்குரிய பலனை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பரிகாரம் ரீதியாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் ரீதியாகவும் தூபங்களை போடுவார்கள். இப்படி தூபத்தை போடும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்த கிழமைகள் நம்ம தூபம் போடுகிறோம் என்பது தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது என்பது போல தான் ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும். சாதாரணமாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான மூலிகை பொருட்களையும் சாம்பிராணியில் கலக்காமல் வெறும் சாம்பிராணியை மட்டுமே போட்டு வீட்டில் அந்த அமைதியான சூழல் எப்பொழுதுமே நிலைக்கணும் அப்படின்னு வாரத்திற்கு அந்த சாம்பிராணி தூபத்தை வெள்ளிக்கிழமையிலே போட்டு வருவது சிறப்பு. ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைத்தவர்கள் என்றால் அந்த பிரச்சனைகளுக்குரிய பொருட்களை தூபமாக போட வேண்டும். சரி, இப்போது எந்த கிழமையில் தூபம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை என்று சாம்பிராணி தூபம் நம்ம போடும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்வாக்கும் நம்மளுடைய புகழும் நமக்கு தேவையான அந்த நல்ல முன்னேற்றங்களும் நமக்கு பெருகுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தூபம் போடுவது நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் திங்கட்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டு வழிபடுவதன் மூலம் மன அமைதி, மன நிம்மதி, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியம், மன நிம்மதி இவைகள் நமக்கு கிடைப்பதற்கு திங்கட்கிழமை அன்று சாம்பிராணி தூபம் போடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மன அமைதி இது கிடைச்சிட்டாலே அவனுக்கு இதை விட வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அதனால் திங்கட்கிழமை சாம்பிராணி தூபம் போடுவது இப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே நம்ம செவ்வாய்க்கிழமை தூபம் போட்டு வழிபடுவதன் மூலம் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும், கடன் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் குறையும். வாரத்திற்கு செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பலனிற்காக நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்து சாம்பிராணி தூபம் போடுவது நமக்கு எப்படியான எதிரிகள் தொல்லை, ஏன்னா நமக்கு தினந்தோறும் நம்ம நிறைய பேர் கூட பழகுவோம், ஆனால் நம்ம கூடயே இருந்துட்டு நிறைய விதமான எதிர்வினைகளை நமக்கு செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்மிடமிருந்து விலக செவ்வாய் தோறும் சாம்பிராணி தூபம் போடுவது நல்ல பலன். அதுபோல் புதன்கிழமை நம்ம தூபம் போட்டு வழிபடுவது செய்வது பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கை துரோகம் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். மேலும் தொழிலில் வெற்றி ஏற்படும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா தொழில் ரீதியாக நிறைய போட்டி வரும், சில பேர் நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்ய விளைவிப்பார்கள். இப்படி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக அமையணும்னா புதன்கிழமை தோறுமே அந்த சாம்பிராணி தூபம் போடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தூபம் போட்டு வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் மகான்கள், சித்தர்கள் போன்றவர்களை வழிபடுபவர்கள் கண்டிப்பான முறையில் வியாழக்கிழமை தூபம் போட வேண்டும்.
அதாவது ஆன்மீக ரீதியாக அதிக அந்த நாற்றம் நமக்கு ஏற்படுது, ஆன்மீகத்திற்குள்ள அதிக ஈடுபாடோடு செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை தோறுமே அந்த தூபம் போட்டு வருவது அவர்களுக்கு அந்த ஞானத்தை நல்ல வகையில் போதிக்கும் வகையில் இது இருப்பதாக ஒரு ஐதீகம். அதே போல் வெள்ளிக்கிழமை தூபம் போடுவது மூலம் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், பண வருவாயில் முன்னேற்றம் உண்டாகும், பொருளாதாரம் உயரும். வெள்ளிக்கிழமையில் தூபம் போடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டிற்குள்ளே கொண்டு வருவது தான். அப்போ தனலாபம் நமக்கு பெருகுவதற்கு இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுக்கும். வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி பெண்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதே லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்காக தான். அதனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையை தவற விட்டுறக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடுவது வாழ்க்கையில் நமக்கு பண ரீதியான பிரச்சனைகள் நல்லபடியாக சரியாகி பொருளாதார முன்னேற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தூபம் போடுவதன் மூலம் நம் உடலில் இருக்கக்கூடிய மந்தம் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும், எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்போம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபாடு செய்கிறோம்னா அதில் ஒரு முன்னேற்றம் இருக்காது, நம்ம உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது, ஒரு மந்தமான சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சனிக்கிழமை தோறுமே சாம்பிராணி தூபம் போடுவது நல்ல பலனை கொடுக்கும். இந்த சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது வேறு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படிங்கிறதும் வேறு, அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம பொருத்துகிறோம்னா அதை ஒரு இடத்துல பொருத்தி அப்படியே நம்ம வச்சுருவோம், அதை கொண்டு போய் பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் நம்ம போட மாட்டோம், அதுதான் அந்த புகையானது வீடு முழுவதுமே பரவும். ஆனால் இந்த சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏற்ப வெண்கடுகோ இல்லை மருதாணி இலையை காய வச்சோ அல்லது கற்பூரவல்லியை காய வச்சோ நம்ம சாம்பிராணி தூபம் போடுவது, இப்படியான விஷயங்கள் அந்த பொருட்களை எல்லாத்தையுமே காய வச்சு அதை நம்ம அந்த கங்கில் போடும் பொழுது வருகின்ற அந்த புகை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் கூட நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுவதற்கு நம்மளுடைய பழைய காலத்தில் நம்மளுடைய அம்மாமார்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிமார்கள் இதை பயன்படுத்தியிருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அது இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வாரத்திற்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை சரியாக வேண்டுமோ அந்த பிரச்சனைக்காக நீங்கள் வாரந்தோறும் இந்த சாம்பிராணியை போட்டுக்கொண்டே வருவது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதனால் தவறாமல் வீட்டில் அனைவருமே அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப அது தீர வேண்டும் என்பதற்காக சாம்பிராணி தூபம் போடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சிக்கல்கள் விரைவில் தீர்ந்து உடல்லையோ மனதிலேயோ தொழில் செய்கின்ற இடங்கள்லையோ வீடுகள்லையோ எங்கே உங்களுக்கு பிரச்சனையோ அதற்கேற்றார் போல் அந்த கிழமையில் நீங்கள் தூபம் போடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாய் வருவாங்க, அதாவது கடைதோறும் சாம்பிராணி புகை போடுவதற்கு அதற்கென்று ஒரு ஆள் வருவாங்க. அவங்க போடுவது அப்படிங்கிறது நம்ம கடைக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வாசத்தை நம்ம முகர்ந்து பார்த்தாலே நமக்கே நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அதற்குத்தான் அந்த சாம்பிராணி தூபத்தை பார்த்திங்கன்னா கடைகள் தோறும் போட்டு கொண்டு போவார்கள், அதுவும் நல்ல ஒரு பலன். இப்படி இந்த பதிவில் நம்பிக்கை இருப்பவர்கள் முழு மனதுடன் வீட்டில் பூஜை செய்து இல்லை தொழில் செய்கின்ற இடங்களில் பூஜை செய்து சாம்பிராணி தூபம் காட்டி விரும்பிய பலனை பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை உள்ளவர்கள் முழு மனதுடன் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.